ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ். ஸோ பார்ட்டிசிபேஷன் அப்ரோச்சஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்னன்னா அது ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பை த பீப்புள். இப்போ ஒரு என்ஜிஓவை எடுத்துக்கோங்களேன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே என்ன வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் தான், அவங்கள வில்லிங்கா வந்து பண்றது. அதே மாதிரிதான் பார்ட்டிசிபேண்ட்ங்கிறது ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து அவங்க வாலண்டரியா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது என்னன்னா டைரக்டா வந்து அவங்க பார்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த ப்ரோக்ராம்ல வந்து அவங்க அப்படியே இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஆனா கான்ட்ரிபியூஷன்ங்கிறது இம்பார்ட்டன்டா இருக்கும். அதான் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் அப்ரோச் தான். ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைக் சொல்லி தரவங்களாகட்டும் கத்துக்கிறவங்களாகட்டும், ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வேவா அது மியூச்சுவல் பெனிஃபிட்டா இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி ஆர்கனைசேஷன் லெவல்லையும் சரி ஸ்ட்ரென்தன் ஆகுது. இவங்க இண்டிவிஜுவல் லெவல் ஆர்கனைசேஷன் லெவல் சொல்றதுங்கிறது வந்து ரூரல் பீப்புள் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. சோ அவங்கள இதுல மெயின் விஷயம் என்னன்னா செல்ஃப் ரிலையண்டா மாத்தணும் அப்படிங்கறத, தங்களுக்கு தன்னுடைய விஷயங்களை அவங்களே பார்த்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்துறதுக்காக இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ் வந்து இருக்கும். இது வந்து மல்டி டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. லைக் ஷேரிங் அண்ட் ரிசோர்சிங் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் ஸ்கில் இன் ஆர்டர் டு மீட் த ஃபார்மர்ஸ் நீட். ஸோ இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் ஃபார்மர்ஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ அங்க என்னென்ன நடக்குதுன்னா நாலேஜும் ஸ்கில்லும் வந்து ஷேர் ஆகி ரெண்டு சைட்லயுமே டெவலப்மெண்ட் இருக்கு ஃபார்மர்ஸோட நீட்ஸை மீட் பண்றதுக்காக. அதுக்காக இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ் அப்படிங்கிறது தேவை. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்கு பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ்ல பார்த்தோன்னா இங்க ஒரு 8 அப்ரோச்சஸ் இருக்கு. இது இன்டெப்தா உங்களுக்கு தேவையில்ல. ஏஓ லெவல்ல வந்து ஜஸ்ட் அப்ரிவேஷன் தெரிஞ்சா போதுமே தவிர இன்டெப்தா என்னென்ன அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ என்னென்ன அப்ரோச்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா RRAங்கிறது ரேபிட் ரூரல் அப்ரைசல், PRAங்கிறது பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல், PAM பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் மெத்தட்ஸ், அக்ரோ ஈகோசிஸ்டம் அனலைசிஸ், பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச், PAM அப்படிங்கிறது வந்து பார்ட்டிசிபேட்டரி அசஸ்மெண்ட் மானிட்டரிங் எவாலுவேஷன், ஃபார்மிங் சிஸ்டம் ரிசர்ச், பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் அண்ட் பிளானிங். ஏஓ ஆஸ்பெக்ட்ல இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். RRAவும் PRAவும் இது ரெண்டுமே நீங்க யூஜி லெவல்லுமே படிச்சிருப்பீங்க. So first RRAங்கிறது என்னன்னா is one of the participatory approach principally applied in the field of rural development and agriculture. So இது எங்க ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஆகட்டும் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் இந்த ரெண்டுலயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா லேட் 90sல ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்காகனா அவுட் சைடர்ஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக, அங்க ரூரல் லைஃப் எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, பீப்புளோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். இது ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுங்கிறது இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க, டயக்னோஸ் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபைங் தி ரூரல் சிச்சுவேஷன். ரூரல் சிச்சுவேஷன் இருக்குன்னா இது இப்படிதான் இருக்கு, அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலரா இன்னும் சொல்ல போனா இது வந்து குயிக்கா பண்றது. எது PRA ஃபாஸ்டா பண்ணுவாங்களா இல்ல RRA ஃபாஸ்டா பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா RRA தான் சீக்கிரமா பண்ணுவாங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஓரியன்டேஷன் மாதிரிதான். ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எடுத்துட்டு அதை அனலைசிஸ் பண்ணிட்டு ரிசால்வ் பண்ணிடுவாங்க சர்டன் இஷ்யூஸை மட்டும் எடுத்துட்டு. சோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாவும் பண்ணுவாங்க. PRA கம்பேர் பண்ணும்போது RRAங்கிறது ஸ்பீடா முடிக்கிறது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து PRAனா பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல். இந்த மெத்தடாலஜில பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா interacting with the local communities, understanding them and learning from them. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நீங்க ராவே ப்ரோக்ராம்ல எல்லாருமே இது பண்ணிருப்பீங்க, சோஷியல் மேப்பிங் ரிசோர்ஸ் மேப் இதெல்லாம் பண்றோம்ல, அதெல்லாமே தான் PRA டூல்ஸ். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட நீங்க பேசிக்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் பேசிக்கான மெத்தடாலஜி. சோ இன்னும் சொல்ல போனா இங்க வந்து லோக்கல் பீப்புளை இன்வால்வ் பண்ணுவோம். நம்ம அவங்கள வச்சுதான் அந்த சிச்சுவேஷனே வந்து அனலைஸ் பண்றதாகட்டும் இன்டர்பிரட் பண்றதாகட்டும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டா கலெக்டிவ் ப்ராசஸ். ஏன்னா இங்க அவுட் சைடரும் சரி வில்லேஜ் பீப்புளும் சேர்ந்து பண்றதுனால இது வந்து கலெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வில்லேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அப்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லோக்கல் கம்யூனிட்டி யார் அப்படிங்கிறது. இதுல PRAல ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேண்டிங் ஓவர் தி ஸ்டிக் டு த வில்லேஜஸ். இப்ப நீங்க யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, இப்ப சோஷியல் மேப்போ ரிசோர்ஸ் மேப்போ போடுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்டே தான் திங்ஸை கொடுத்துட்டு அதை வரைய சொல்வீங்க கரெக்டா. சோ இப்ப நீங்க வந்து ஃபார்மர்ஸை பண்ண வைக்கிறீங்க, அந்த வில்லேஜஸ் வந்து பண்ண வைக்கிறீங்க. அதனாலதான் வந்து ஹேண்டிங் ஓவர் தி ஸ்டிக் டு த வில்லேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்வியூவிங் செவரல் வில்லேஜஸ், நார்மலா இன்டர்வியூ ஷெட்யூல் வச்சு இன்டர்வியூ பண்றதுக்கு பதிலா அவங்களே நீங்க பண்ண வைக்கிறீங்க இல்லையா, அதனாலதான் இது வந்து கலெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் PRA. 4 பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிமல் இக்னோரன்ஸ்.
ஆப்டிமல் இக்னோரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியணும் எந்த விஷயம்லாம் தேவையில்லாதது, லைக் அன்னெசரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றது ஆப்டிமல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது. அதே ஆஃப்செட்டிங் பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பயாஸ் இல்லாம நீங்க பண்ணணும். லைக் வந்து பயாஸ்ங்கிறதுனா பாரபட்சம் பாக்குறது, அந்த மாதிரி எதுவும் இல்லாம கரெக்டா பண்றது. அதே மாதிரி ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது கிராஸ் செக் பண்றது இன்ஃபர்மேஷன்ஸ். இப்ப பேசிக்கா ஒரு வில்லேஜ் எடுத்தீங்கன்னா அங்கேயே வந்து செகண்டரி டேட்டா நம்ம சொல்லுவோம்ல, டேட்டால வந்து 2 இருக்கு, பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டாங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா கலெக்ட் பண்றது எல்லாமே பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டாங்கிறது ஆல்ரெடி கவர்மெண்ட் வெப்சைட்லயோ இல்ல விஓ ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும், அதை நீங்க போய் பாக்குறது வந்து செகண்டரி டேட்டா தான். சோ அந்த செகண்டரி டேட்டாவோட நம்ம கலெக்ட் பண்ற பிரைமரி டேட்டா வந்து கிராஸ் செக் பண்ணி பாக்குறதா ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிங் டைவர்சிட்டி, அதாவது எல்லா விதமாவும் கவர் பண்ணிருக்கும். டைவர்சிட்டிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது attempts to made to identify and analyze the contradictors and exceptions, என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தெளிவா அனலைசிஸ் பண்றதா சீக்கிங் டைவர்சிட்டியோட மெயின் விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஆர்ஐல நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பேஷியல் மெத்தட், டைம் ரிலேட்டட் மெத்தட், ரிலேஷன் ஓரியன்டட் மெத்தட். என்னென்ன மெத்தட்ல எது வருதுன்னு பாருங்க. ஸ்பேஷியல் மெத்தட்ல வந்து சோஷியல் மேப்பிங், ரிசோர்ஸ் மேப்பிங், அதுக்கப்புறம் வந்து மொபிலிட்டி மேப்பிங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேப்பிங், டிரான்சாக்ட் இதெல்லாம் வரும். டைம் ரிலேட்டட் மெத்தட்ஸ்ல எதெல்லாம் வரும்னா டைம் லைன் அப்ரோச், ட்ரெண்ட் அனாலிசிஸ், சீசனல் காலண்டர் அல்லது சீசனல் டயக்ராம்னு சொல்லலாம், டெய்லி ஆக்டிவிட்டி ஷெட்யூல். ரிலேஷன் ஓரியன்டட்ல வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ், காஸ் அண்ட் எஃபெக்டும் சம்டைம் ப்ராப்ளம் டு யூ சேமா தான் வரும். இம்பாக்ட் டயக்ராம், வெல்பீயிங் ரேங்கிங், மேட்ரிக்ஸ் ரேங்கிங், வென் டயக்ராம், லைவ்லிஹுட் அனாலிசிஸ். இதெல்லாம் மெத்தோடு என்னென்ன மெத்தடு கீழே வருதுன்னு தெரிஞ்சா ஓகே. அது போக பின்னாடி இதுக்கப்புறம் வருது எல்லாமே ஒவ்வொரு டூலுக்கும் என்ன மேஜரா எதுக்காக அதை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மேப். சோஷியல் மேப் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சோஷியல் மேப் மூலமா அந்த ஊர்ல எப்படி சோஷியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிறது, லைக் எந்த அடைப்பறையில ஒவ்வொரு விஷயமும் அங்க பிரிஞ்சு இருக்குன்னு பாக்குறதா ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது. ஒரு சோஷியல் மேப்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த வில்லேஜோட டெமோகிராபிக் டீடைல்ஸ் தெரியும் உங்களுக்கு, செட்டில்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதாவது மொத்தமாவே பிசிக்கல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்டோடைய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு அங்க கிடைக்கும். ஒரு சோஷியல் மேப் நீங்க எடுக்கும் போது பின்னாடி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இருக்கும், அதுல சொல்றேன். சோ இன்னும் சொல்ல போனா இது ஒரு கைடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். எதுக்குன்னா ஒரு இன்டர்வென்ஷன்ஸை பிளான் பண்றதுக்கும் சரி மானிட்டர் பண்றதுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரு வில்லேஜோட சோஷியல் மேப் அப்படிங்கிறது. சோ இங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும், இது பார்க்கும்போது ஒரு வில்லேஜோட ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எங்கெங்க ரோட் கனெக்டிவிட்டி எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏதாவது ரயில்வே ட்ராக் இருக்கா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரயில்வே ட்ராக், ஸ்கூல்ஸ் எங்க இருக்கு, டெம்பிள் எங்க இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ், அங்கன்வாடி, இந்த மாதிரி பேசிக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கும். அதுதான் சோஷியல் மேப் யூஸ் பண்றது. அதே ரிசோர்ஸ் மேப் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா இவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். இந்த லொக்காலிட்டியில என்னென்ன நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊரோட டோபோகிராஃபி, ஸ்லோப்ஸ் எங்கெங்க இருக்கு, ஃபாரஸ்ட் ஏரியா, வெஜிடேஷன் ட்ரீ ஸ்பீசஸ் எங்கெங்க இருக்கு, அதோட சாயில் டைப், ஃபர்டிலிட்டி, லேண்ட் எப்படி யூஸ் பண்றாங்க, எதெல்லாம் கமாண்ட் ஏரியா, பவுண்டரிஸ் என்னென்ன, இந்த மாதிரி. அது போக வாட்டர் பாடிஸ் எங்கெங்க இருக்கு, இரிகேஷன் சோர்சஸ், ரிவர்ஸ், ட்ரைனேஜ். ஸ்பெசிபிக்காவே வந்து சோஷியல் மேப்புக்கும் ரிசோர்ஸ் மேப்புக்கும் இங்க நேச்சுரல் ரிசோர்சஸ் நம்ம அதிகமா கவர் பண்ணுவோம். வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் எங்க இருக்கு, என்னென்ன சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் ஏதாவது பண்றாங்களா, அங்க கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இது எல்லாமே ரிசோர்ஸ் மேப்ல உங்களால பார்க்க முடியும். இது வந்து ரிசோர்ஸ் மேப். இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன வந்து ட்ரீஸ் ஏரியா எங்க இருக்கு, இந்த மாதிரி கிராப் எங்கெங்க வச்சிருக்காங்க, ஏதாவது பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஹோல் நேச்சுரல் ரிசோர்சஸ் எங்கெங்க இருக்குன்னு ஈஸியா ஒரு ரிசோர்ஸ் மேப்பை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மொபிலிட்டி மேப். மொபிலிட்டி மேப் பார்க்கும்போது உங்களால எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த பீப்புள் எங்கெங்க போறாங்க, எதுக்காக போறாங்க, எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க, எந்த பர்பஸ்க்காக போறாங்க அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் விசிட், டெய்லி டு 6 months ஒன்ஸ் போறாங்களா, டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த வில்லேஜஸ் சுத்தி இருக்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அவங்க கவர் பண்றாங்க, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா வாக்கா, பர்பஸ் ஆஃப் விசிட் எதுக்காக போறாங்க, அக்சசபிலிட்டி இன் டர்ம் ஆஃப் லைக் பிக்கர் அண்ட் லைக் பிக்கர் த சைஸ் த ஈஸியர் அக்சஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பின்னாடி அந்த டயக்ராம் வச்சு சொல்றது. நெக்ஸ்ட் லெஜெண்ட்ங்கிறது நம்ம கொடுக்குற அந்த ஒவ்வொரு இதையும் வந்து எப்படி நம்ம சொல்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப கிராஃப்ல மெஷர் பண்றோம்ல, அதுதான் லெஜெண்ட். சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம இது வந்து இது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் லெஜெண்ட்.
ஸோ இங்க ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பிளேசஸ்க்கு வந்து போறாங்க, எந்த பர்பஸ்க்காக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மேப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டா தெரியறதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து மொபிலிட்டி மேப். இங்க பாருங்க, இங்க எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்க. எந்த பர்பஸ்க்காக போறாங்க, டிரான்ஸ்போர்ட் என்ன, எவ்வளவு ஃப்ரீக்வன்சியா போறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ட் வாக். டிரான்சாக்ட் வாக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிராஸ் செக்ஷனல் ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு டிஃப்ரெண்ட் அக்ரோ இக்காலஜிக்கல் ஜோன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிராஸ் செக்ஷனா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான். இதுல நம்ம ஒரு டிரான்சாக்ட் வாக்குங்கிறது சும்மா ஊருக்குள்ள நடந்து போறதா டிரான்சாக்ட் வாக்கு. இப்ப நீங்க போகும்போது இதெல்லாம் கவனிப்பீங்க. அங்க லேண்ட் எப்படி இருக்கு, சாயில் டைப் எப்படி இருக்கு, சாயில் ஃபர்டிலிட்டி இருக்கா இல்லையா, கிராப்ஸ் என்னென்ன, வெஜிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பாக்குறது ஆக்சுவலா சொல்ல போனா டிரான்சாக்ட் வாக்குங்கிறது. இது மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கோ, இன்னும் சொல்ல போனா இந்த ரிசோர்ஸ் மேப் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுருவோம்ல, ட்ரையாங்குலேஷன் ஒரு கான்செப்ட் சொன்னோம்ல, அதை செக் பண்றதுக்கு டிரான்சாக்ட் வாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம்லைன். டைம்லைன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, நம்ம ஹிஸ்டரியில டைம்லைன் போடுவோம்ல அதே தான். ஸோ டெக்னாலஜிக்கல் டைம்லைன் கேட்கலாம் ஒரு வில்லேஜ்ல, இல்லைன்னா இயர் வைஸ் இன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் இப்ப போல ஃபிளட் வந்துச்சு, இந்த டைம்ல ட்ரவுட் வந்துச்சு, இந்த பீரியட்ல வந்து ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ஒரு பர்டிகுலர் இயர் வந்து ஈல்டு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். ஜென்ரலா டைம்லைனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வில்லேஜஸ்ல கூட எல்டர் பர்சன், அதாவது ரொம்ப வயசானவங்க கிட்ட போயிட்டு அந்த ஹிஸ்டரி ஆஃப் த வில்லேஜை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது தான். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, எப்போ வில்லேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த வருஷம் இதாச்சு, அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். யார்கிட்ட கலெக்ட் பண்றோம், எப்போ கலெக்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களை நோட் பண்ணிட்டு வரணும். அதான் டைம்லைன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் அனலைசிஸ். எது வந்து டெம்போரல் டைமென்ஷன் ஃபோக்கஸிங் ஆன் த சேஞ்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்சுங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் லைன்ல ஜஸ்ட் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க முடியும். ட்ரெண்ட் அனலைசிஸ்ல ஒரு விஷயம் முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்றதா ட்ரெண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, ஹவு தி திங்ஸ் இப்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ட்ரெண்ட் அனலைசிஸ்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க லோக்கல் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னா, பார்க்கும்போது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதும் சேஞ்சஸ் ஓவர் த பாஸ்ட் ஏரியாஸை கலெக்ட் பண்ணி ஒரு மேப்பா போடுறதா ட்ரெண்ட் அனலைசிஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க இயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1940ல ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறது அதிகமா இருக்கு, அதே 1918ல வர இங்க இவ்வளோ டென்ஸா இருந்த ஃபாரஸ்டோட ஏரியா பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதே மாதிரி அக்ரி லேண்ட்ஸ் எப்படி இருக்கு, வாட்டர் லெவல் எப்படி இருக்கு, லைஃப் ஸ்டாக் எப்படி இருக்கு, ஈல்டு எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ல எப்படி வந்து இது சேஞ்ச் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறது தான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லி ஆக்டிவிட்டி ஷெட்யூல். இது என்னெல்லாம் சொல்லுவாங்க, டெய்லி ஷெட்யூல், டெய்லி ஆக்டிவிட்டி ப்ரொஃபைல் சொல்லலாம், டெய்லி ரொட்டீன். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் என்ன பண்றானோ அதுதான் டெய்லி ஆக்டிவிட்டி ஷெட்யூல். ஸோ இதை வச்சு நீங்க ஜென்ரலா என்ன பண்ண முடியும்னா, ஹூ டஸ் வாட், வென் அண்ட் ஹவு லாங், மேலா டு ஃபீமேல் ஆகட்டும், அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்ன, இதுல இருந்து ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்தெந்த டைம் பீரியட்ல அவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ஷெட்யூல் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து சீசனல் டயக்ராம். சீசனல் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல யூஸ்வலா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா, ஒரு வருஷம் லைக் ஆனுவல் சைக்கிள் ஆகட்டும், இல்லைன்னா மந்த் அல்லது சீசன்ல பர்டிகுலரா என்னென்ன கிராப் கல்டிவேட் பண்றாங்க, இல்லைன்னா இந்த சீசன்ல இந்த ஒர்க் பண்ணுவாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்க அங்க பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த பீப்புள் வந்து எந்த டைம்ல, இப்போ சுகர் ஃபேக்டரியா எடுத்துக்கோங்க, 6 months வந்து ஒர்க் இருக்கும், 6 months ஒர்க் இருக்காது. ஸோ அதே மாதிரிதான் ஒரு வில்லேஜ்ல வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எப்படி பண்றாங்க, எந்தெந்த டைம் எந்தெந்த சீசன்ல அவங்க கிராப் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அதை வச்சு லைவ்லிஹுட் பேட்டர்னை வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். யார் யாருக்கு ஹெவி ஒர்க் லோட் பீரியட் எந்தெந்த டைம் இருக்கு, எந்த டைம்ல உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும், டிசீசஸ் எந்த டைம்ல வருது, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க சீசனல் டயக்ராம்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, ஸோ கீழே வந்து மந்த், இது வந்து மந்த் வைஸ் எடுத்திருக்காங்க. மார்ச்ல ஸ்டார்ட் ஆகி அப் டு பிப்ரவரி வரைக்கும் எந்தெந்த மந்த்ல என்னென்ன பண்றாங்க. இப்ப மார்ச் பாத்தீங்கன்னா கோடை உழவு சொல்றோம்ல, ஏப்ரல் மேல மார்ச்ல பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளவிங், வீடிங் எந்த மந்த்ல பண்றாங்க, மென்யூரிங் எந்த மந்த் பண்றாங்க, ரெயின்ஃபால் எந்தெந்த மந்த்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பேசிக்கா இந்த சீசன் டைம்ல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சீசனல் காலண்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அனலைசிஸ். நேம்லயே இருக்கு, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட காஸ் என்ன, அதனால வர எஃபெக்ட்ஸ் என்ன. இன்னும் சொல்ல போனா இது வந்து ப்ராப்ளம் ட்ரீன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராப்ளம் ட்ரீலயும் என்ன ரீசன்ஸ் தான் பார்க்க போறோம், அதே தான். ஸோ இட்ஸ் லிங்க்ஸ் பிட்வீன் த ஈவென்ட் அண்ட் எவோ வை த ப்ராப்ளம் இஸ் அக்கரிங் அண்ட் பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் த காஸ். என்ன ஈவென்ட் இருக்கு, அது எதனால வந்துச்சு, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாக்குறதா காஸ் எஃபெக்ட் அனலைசிஸ். இதுல ஜென்ரலா இந்த காசல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது பினாமினா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அதே மாதிரி அந்த பாசிபிள் காசஸை வந்து அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பீப்புள் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா கேட்கறதா இந்த அனலைசிஸ்ல பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சாயில் ஃபர்டிலிட்டி கம்மியா இருக்குதுங்கிறது அவங்களோட ப்ராப்ளம், டிக்ளைன் ஆகுது. அப்ப அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வில்லேஜ்ல மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறனால சாயில் எரோஷன்ஸ் அதிகமாகும். டிஃபாரஸ்டேஷன் ஒரு ரீசனா இருக்கலாம், இல்லைன்னா லேண்டை வந்து ஓவர் யூஸ் பண்றது, இதெல்லாம் பாசிபிள் ரீசன்னால சாயில் ஃபர்டிலிட்டி கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் இப்போ சாயில் ஃபர்டிலிட்டி கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா கிராப்போட ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ ரா மெட்டீரியல் ஷார்டேஜ் வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ எல்லாமே கம்மியா வருதுங்கும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ அதனால பாவர்ட்டி அதிகமாகுது, மால் நியூட்ரிஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் வந்து பாசிபிள் எஃபெக்டா இருக்கும். ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அதோட காசு என்ன, அதோட எஃபெக்ட் என்னன்னு நீங்க பாக்குறது தான் காஸ் எஃபெக்ட் அனலைசிஸ். நெக்ஸ்ட் வந்து வெல்த் ரேங்கிங். வெல்த் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் இங்க பீப்புளோட பெர்செப்ஷனை தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெல்த் பத்தியும் சரி, வெல்ஃபேரை பத்தியும் அவங்களோட ஓன் வில்லேஜ்ல அவங்களோட பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறதா வெல்த் ரேங்கிங் அப்படிங்கறது. ஸோ இது யூஸ்வலா அந்த வில்லேஜ்ல யார் யார் ரிச் ஃபேமிலி, யார் யார் புற ஃபேமிலி, அவங்க எப்படி வெல்த்தை வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இதுல நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் ரேங்கிங். மேட்ரிக்ஸ் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்னா அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்ல மேட்ரிக்ஸ் வந்து யூஸ்வலா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே தான் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கோரிங் போட்டுட்டு நம்ம ரேங்கை வந்து ஐட்டம்ஸ் வந்து ரேங்க் பண்ணுவோம். இதனால நம்மளோட ப்ரியாரிட்டிஸும் ப்ரிஃபரன்சஸும் அதுல வந்து தெரியும். இவங்க இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம், லைக் கிராப் வெரைட்டியோடதோ இல்லை வெஜிடபிள்ஸ், ட்ரீஸ், எந்த விஷயத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத உங்களால இதுல கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே சமயம் ப்ரிஃபரன்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிற விஷயத்த வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேசிக்கா மேட்ரிக் ரேங்கிங் பண்றதுனால அங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நீட் பேஸ்ட் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆட்ரிபியூட்ஸும் கிரைட்டீரியாவும் மேட்ரிக்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் பண்ணுவாங்க. அது ஸ்கோரிங் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வென் டயக்ராம். வென் டயக்ராம் வந்து 1880 ஜான் வென் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் டயக்ராம் அல்லது வந்து சப்பாத்தி டயக்ராம்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கிளா தான் இருக்கும். வென் டயக்ராம்ங்கிறது சர்க்கிள்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு சைசஸ்ல இருக்கும். அது வந்து எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷோயிங் கீ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த வில்லேஜ் கம்யூனிட்டி அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப், என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வென் டயக்ராம்ல நம்மளால பார்க்க முடியும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது அதிகமா யூஸ் பண்றது, சின்ன சர்க்கிள்ங்கிறது கம்மி, அந்த மாதிரி தான். சோ என்னென்ன மாதிரியான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வென் டயக்ராம் ஈஸியா பார்க்க முடியும். இங்க அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வென் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து லைவ்லிஹுட் அனலைசிஸ். லைவ்லிஹுட் அனலைசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் ஆகட்டும் இல்ல ஒரு வில்லேஜே இருக்குன்னா அதை வந்து அனலைசிஸ் பண்றாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க அப்டெயின் பண்றது மூலமா அவங்களோட பிஹேவியர் டெசிஷன்ஸ் என்னென்ன, எப்படி ஒரு விஷயங்கள் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி அவங்களோட இதை இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு இந்த அனலைசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது பேசிக்கா எதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னா பிஹேவியர் பேட்டர்னும் டெசிஷன்ஸும் அந்த பீப்புள் எப்படி இருக்கிறாங்கிறது தான். என்னென்ன மாதிரியான வேரியபிள்ஸ் இதுல கேட்பாங்க. இப்ப போய் லைவ்லிஹுட் அனலைசிஸ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன கேட்பீங்க அப்படின்னா, அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் சைஸ் என்ன, எவ்வளவு இன்கம் வந்து உங்களுக்கு வருது, அது போக சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, வீட்டுல எவ்வளவு லைஃப் ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு லேண்ட் இருக்கு, அவங்களோட கிரெடிட் என்ன, டெப்த் டீடைல்ஸ், இதெல்லாம் கலெக்ட் பண்ற போது ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபார்ம் கிட்ட போய் இன்கமோ இல்ல எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. எக்ஸாக்டா கிடைக்காது, பட் தோராயமா உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறது. இப்ப இந்த கிராப் போடுறாங்க, இவ்வளவு ஏக்கருக்கு இவ்வளவு மகசூல் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் லைவ்லிஹுட் அனலைசிஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைவ்லிஹுட் டயக்ராம் எக்ஸாம்பிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேஷுவல் லேபர் என்னென்ன, என்ன மாதிரி சர்வீசஸ், என்னென்ன அக்ரிகல்ச்சர் கிராப் போடுறாங்க, எவ்வளவு % எஜுகேஷன். ஸோ பேசிக்கா
அவங்களோட லைவ்லிஹுட் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம வந்து நீங்க கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த வில்லேஜ்க்கு அப்படின்னா இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிளான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இது எல்லாமே லைக் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கான்செப்ட் ஆஃப் பிஆர்ஏ யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்திருப்பாரு. ஃபாதர் ஆஃப் பிஆர்ஏ வந்து ராபர்ட் சாம்பர்ஸ். அதே ஃபாதர் ஆஃப் பிஆர்ஏ இந்தியான்னு ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க அப்படின்னா நீலா முகர்ஜி. ஜென்ரலா பொதுவா பிஆர்ஏவோட ஃபாதர் யாருன்னு கேட்டா ராபர்ட் சாம்பர்ஸ். ஒரு புக் எழுதியிருப்பாரு அவர் வந்து பிக் பிஆர்ஏக்கு வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. இந்த டேர்ம் பிஆர்ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணாங்கன்னா கென்யாங்கிற கண்ட்ரியில தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் நம்ம இந்தியால பிஆர்ஏங்கிற கான்செப்ட் யார் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா ஒரு என்ஜிஓ மூலமா தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஒரு பிஆரோடைய ஐடியல் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எம்பவர்மெண்ட் ஆஃப் த லோக்கல் பீப்புள். அந்த லோக்கல் பீப்புளை எம்பவர் பண்றதுக்காக தான் பிஆர்ஏ உடைய இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவா இருக்கும். இங்க எக்ஸ்டென்ஷன் பர்சனல் நான் ஃபர்ஸ்டே சொன்னா அவங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டரா தான் இருப்போம். இப்ப நம்ம போய் ஒரு சோஷியல் மேப்போ ரிசோர்ஸ் மேப்போ வரைய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், திங்ஸ் வந்து வில்லேஜ் பீப்புள் கிட்ட கொடுத்து அவங்களதான் வரைய வைப்போம். ஸோ அப்ப நம்ம அங்க என்னவா இருப்போம்னா ஃபெசிலிட்டேட்டரா இருப்போம். இன்சைடருடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க பிரசன்டரா இருப்பாங்க, அனலிஸ்டா இருப்பாங்க. அதே அவுட் சைடரோட ரோல் என்ன, நம்ம இனிஷியேட்டராவும் கேட்டலிஸ்டாவும் இருப்போம். நம்ம தான் அவங்களை செய்ய தூண்டுறோம். ஸோ அங்க வந்து இனிஷியேட்டராவும் கேட்டலிஸ்டாவும் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிசிபேட்டரி ரூரல் மெத்தடாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ங்கிற புக் யார் எழுதிருப்பாரா, நீலா முகர்ஜி. நம்ம இந்தியாவோட ஃபாதர் நம்ம சொன்னோம்ல, அவர் எழுதின புக்கு நேம் வந்து பார்ட்டிசிபேட்டரி ரூரல் மெத்தடாலஜி அண்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஆர்ஏ ஆர்ஆர்ஏ பார்க்கும் போதே எது குயிக்கர் மெத்தட்னு கேட்டா ஆர்ஆர்ஏங்கிறதா குயிக்கர் மெத்தட். ஆர்ஆர்ஏல இன்சைடரோட ரோல் வந்து ஜஸ்ட் ரெஸ்பாண்டண்டா மட்டும் தான் இருப்பாங்க. அவுட் சைடர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அங்க ஃபர்தர் எவல்யூஷனரி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்ஆர்ஏ அப்ரோச் தான் இன்னும் சொல்ல போனா பிஆர்ஏ. ஏன்னா இங்க டெப்தா அதை படிப்போம். பிஆர்ஏங்கிறது ஹேண்டிங் ஓவர் தி ஸ்டிக் டு தி இன்சைடர். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல அதுதான். பாம் டெவலப்டு பை மைராடா என்ஜிஓ இன் பெங்களூர். இந்த பாம்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல முன்னாடி நம்ம ஒரு ஒன் ஆஃப் த அப்ரோச். அது யார் டெவலப் பண்ணாங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மேனேஜ்மெண்டோட இது. இப்போ பிஆர்ஏ ஃபுல்லா முடிச்சிட்டோம். மேனேஜ்மெண்ட்ங்கிறது அது ஒரு வேஸ்டான டாபிக். அது ஃபுல்லா நமக்கு தேவையில்லை. ஏஓ பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் இம்பார்ட்டன்டான ரெண்டு ஸ்லைட் என்ன கண்டென்ட் இருக்கோ அது மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். ஜென்ரலா மேனேஜ்மெண்டோடைய சைமஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளானிங், கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்றது. இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இந்த போர்ட் ஸ்காப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் கொடுத்திருப்பாருன்னா எல் கல்லிக் அப்படிங்கறதா கொடுத்திருப்பாரு. அந்த போஸ்ட் காப் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல அதை வந்து சொல்லியிருப்பாங்க. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். இதுலதான் அந்த பிளானிங்கும் கண்ட்ரோலிங்கும் பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்லயும் நிறைய தியரிஸ் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஹென்ரி ஃபயல் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா 3 பேசிக் ஸ்கில்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. மேனேஜ்மெண்ட்ல 3 பேசிக் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில், ஹியூமன் ஸ்கில், கான்செப்சுவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த டெக்னிக்கா கத்துக்கிட்டு நம்ம அதை எப்படி செய்யறோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் டெக்னிக்கல் ஸ்கில். அதாவது எபிலிட்டி டு யூஸ் ப்ரொசீஜர்ஸ் அல்லது டெக்னிக்ஸ் அல்லது நாலேஜ் ஆஃப் அ ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு தான் நம்ம டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹியூமன் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோ நம்மளே மோட்டிவேட் பண்றதாகட்டும் இல்ல மத்தவங்களை நம்ம மோட்டிவேட் பண்றோம்ல, அதுதான் ஹியூமன் ஸ்கில். அதே கான்செப்சுவல் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த கோஆர்டினேட் பண்றதாகட்டும், ஒரு ஆர்கனைசேஷன் ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த கோஆர்டினேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ற ஸ்கில்லுக்கு பேர் தான் கான்செப்சுவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில்ஸ் யார் யாருக்கு தேவைப்படுது? இப்போ ஜென்ரலா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. டாப் லெவல், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லோயர் லெவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல யார் யாருக்கு என்ன ஸ்கில் வேணும்னா சூப்பர்வைசரி லெவல்ல இருக்கவங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில் வேணும்னு சொல்லுவாங்க. அதே டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்னா கான்செப்சுவல் ஸ்கில் அண்ட் ஹியூமன் ஸ்கில் வந்து இருக்கணும். மிடில் லெவல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். ஆனா ஹியூமன் ஸ்கில்ங்கிறது கண்டிப்பா எசென்ஷியலா இருக்கணும். கான்செப்சுவல் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் லெவல்ல இருக்கவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். ஸோ அங்க வந்து லோயர் லெவல்ங்கிறது டெக்னிக்கல் ஸ்கில் இஸ் நெசசரி. ஸோ இப்போ பேசிக்கா பிஆர்ஏனா என்ன, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல யார் யார் ஃபாதர்ஸ்னு பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்ல போர்ட்ஸ்காப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேங்க்யூ.